ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உங்களை இறை வார்த்தை வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வரை உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை ஆட்சி கனவை அங்கே வெளிப்படுத்துகிறது. அன்றைய இறை ஆட்சி கனவு என்பது அது அன்பு சமூகம். அது எப்படி கடுகு விதை வளர்ந்து மரமாகி அதன் கிளைகளிலே எல்லா விதமான பறவைகளும் வந்து அடைக்கலம் தேடுகிறதோ, அதுபோல இயேசு உருவாக்க விரும்புகிற அன்பு சமூகத்திலே பிளவுகள் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், நல்லவன் கெட்டவன் என்று, ஆரோக்கியம் உள்ளவன் நோயாளி என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு கனவைத்தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த கனவுக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் பங்கெடுப்பதற்காக. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில லோரெத்தோ சமூகத்திலே கல்கத்தாவிலே மிகுந்த வசதியான முறையிலே ஒரு ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருந்த பொழுது, அவர் வாழ்ந்த இல்லத்திற்கு வெளியிலே கல்கத்தா மாநகரிலே அவள் கண்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா, துன்புறும் மக்கள், வேதனைப்படுகிறவர்கள், பசியால் வாடுகிறவர்கள், கைவிடப்பட்ட தொழுநோயாளிகள் எல்லாம் காண்கிற பொழுது உள்ளம் உடைந்து போகிறார். கையில் கிடைத்த 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு அந்த லோரெத்தோ சமூகத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து, அன்புக்குரியவர்களே, அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. அவர் செய்த பிறர் அன்பு பணிகள் இன்றும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இறை ஆட்சிக்கு மிக பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர் நம்பினது இந்த 5 ரூபாயை அல்ல, மாறாக அவள் சுமந்து மக்கள் மத்தியிலே கடந்து சென்ற 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து வல்லமையுள்ள இறைவனை அவள் சுமந்து மக்கள் மத்தியில் சென்ற பொழுது, கடுகு விதையான அன்னை தெரசாவை இறைவன் வல்லமையுள்ள இறை ஆட்சியின் ஆயுதமாக ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்களும் நானும் அதே கடுகு விதைதான் ஆண்டவருடைய கையிலே. இறைவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகின்றார். எதற்காக? அவருடைய அன்பு சமூகத்தை உருவாக்குவதற்காக. எங்கெல்லாம் பகைமை இருக்கிறதோ அங்கே அன்பை விதைக்கின்ற கடுகு விதையாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகின்றார். ஒருவேளை உன் குடும்பத்தில் பகைமை இருக்கலாம், உன் குடும்பத்தில் வெறுப்பு, கோபம் இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது அங்கே இறைவன் உன்னை தன்னுடைய கடுகு விதையாக அங்கே விதைக்கின்றார். எதற்காக? அந்த குடும்பத்திலே நீ அன்பை கொடுப்பதற்காக, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிளவுகளை அகற்றுவதற்காக. ஒருவேளை சமாதானம் இல்லாத இடத்திற்கு நீ கடந்து போகிற பொழுது, அன்புக்குரியவர்களை, கடவுள் உன்னை பயன்படுத்தி கொண்டு அந்த சமூகத்தில் சமாதானத்தை விதைக்கின்றார். ஆறுதல் இல்லாதவர்கள் மத்தியிலே உன்னையும் என்னையும் கடவுள் அனுப்புவது அவருடைய காயங்களை பெரிதாக்குவதற்காக அல்ல, அந்த காயங்களுக்கு மருந்தாகி கொண்டு ஒருவருக்கொருவர் நாம் ஆறுதலாக மாற இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நான் சமீபத்திலே ஒரு பங்கில் சென்ற பொழுது அந்த பங்கு தந்தை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு சுவையான ஒரு அனுபவம். அங்கே நிறைய மறைக்கல்வி மாணவர்கள் உண்டு. இந்த மறைக்கல்வி மாணவர்கள் அன்றைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி வகுப்பு முடிந்த பிறகு அவர்கள் அங்கே ஒரு வீட்டுக்கு செல்வார்கள். அது யாருடைய வீடு என்று சொன்னால், ஒரு வயதான ஒரு தாயுடைய வீடு. அவருடைய 2 பிள்ளைகளும் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். இந்த தாய் அந்த வீட்டிலே நோயுற்று தனிமையில் இருக்கிறார். அவர் கேன்சர் நோயாளி. அங்கே அவருடைய பணிப்பெண் அங்கே அவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் அங்கே சென்று அந்த வயதான தாய்க்கு சுற்றும் அமர்ந்து கொண்டு அவர்கள் அந்த தாய்க்காக மழலை மொழியிலே ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபம் அந்த வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது.
துக்கத்தின் இருள் நிறைந்திருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே அன்பினுடைய ஒளி அங்கே பரவச் செய்கின்றது. ஆறுதல் ஒளியை பரவச் செய்கின்றது. காயங்களுக்கு மருந்தாக அந்த ஜெபம் அங்கே மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தாய் உணர்ந்தால் அந்த இடத்துல, எனக்கு 2 பிள்ளைகள் அல்ல, இங்கே இத்தனை பிள்ளைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவளுடைய துக்கத்திலும் வேதனையிலும் ஆனந்தமாக அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதுதான் இறையாட்சி என்பது. இன்று நம்முடைய வாழ்விலும் அந்த இறையாட்சியின் செயல்பாடை தாங்கிக் கொண்டு துன்புறும் மக்கள் மத்தியிலே, வேதனைப்படுபவர்கள் மத்தியிலே, காயமுற்றவர்கள் மத்தியிலே, கவலையோடு வாழ்பவர்கள் மத்தியிலே, துக்கங்களையும் வேதனையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆறுதல் இல்லாத மக்கள் மத்தியிலே கடவுள் நம்மை அனுப்ப விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, அதை நாம் தொடங்க வேண்டியது நம்முடைய குடும்பத்திலே தான். நம்முடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் காயப்பட்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துன்புறும் மக்கள். அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஆறுதலாக, நன்மை செய்பவர்களாக, நல்ல வார்த்தைகளை சொல்பவர்களாக, அவர்களை புரிந்து கொள்பவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, காயங்களுக்கு மருந்து போடுபவர்களாக அந்த குடும்பத்துக்குள் நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய உறவுகள் மத்தியிலே நாமும் இறையாட்சி விதைக்கின்ற, இறையாட்சிக்காக விதைக்கப்பட்ட ஒரு கடுகு விதையாக நீங்களும் நானும் மாறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, நாங்களும் உம்மால் விதைக்கப்படுகின்ற ஒரு கடுகு விதையாக இந்த சமூகத்திலே மாறணும். ஆண்டவரே, எப்படி இந்த கடுகு விதை வளர்ந்து மரமாகி அங்க இருக்கின்ற பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலமாக மாறுகிறதோ, அதுபோல உம்மால் விதைக்கப்படுகின்ற கடுகு விதையை போன்ற நாங்களும் ஆண்டவரே, எங்கெல்லாம் வேதனையும் துன்பமும் பிளவுகளும் கண்ணீரும் இருக்கிறதோ அந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் நன்மைகளையும் செய்யக்கூடியவர்களாக, இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக நாங்கள் வாழ்ந்து, அன்புக்குரியவர்களே, அன்பு தெய்வமே, உம்முடைய இறையாட்சி கனவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கொண்ட மக்களாக நாங்கள் இருக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். அன்னை மரியாளே, தேவ தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah.